கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே மறுபடியும் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய வார்த்தை தியானிக்கும் முன்பதாக ஒரு அருமையான பழைய பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி தொடர்ந்து அடிமைத்தனத்தின் ஆவி எப்படியெல்லாம் கிரியை செய்கிறது, அதிலிருந்து நாம் எப்படி விடுதலை பெற்றுக்கொள்ள போகிறோம் என்பதை கொஞ்சம் விசாலமாய் தியானிக்க போகிறோம். முதலாவது நாம் பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே, அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே, அருகினில் தயங்கி நடைபாயின்றே, நடைபாயின்றேன் பின்னே வாயன முன் சென்றார், பின்னே வாயன முன் சென்றார். அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே, அழைப்பின் குரல் கேட்டே ஆண்டவர் என உணர்ந்தே, அருகினில் தயங்கி நடைபாயின்றே. Thank you Lord. அருகினில் தயங்கி நடைபாயின்றே, பின்னே வாயன முன் சென்றார், பின்னே வாயன முன் சென்றார். அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே, அறிவில் குறைந்தவன் நான் என்றோ அதை தெரிந்தும் அழைத்தது ஏன் என்றேன், அறிந்தவர் செருக்கினை அகற்றிடவே பின்னே வா என முன் சென்றார். ஆமென். அறிவினில் குறைந்தவன் நானன்றோ அதை தெரிந்தும் அழைத்தது ஏனென்றே, அறிவில் குறைந்தவன் நானன்றோ அதை தெரிந்தும் அழைத்தது ஏனென்றே, அறிந்தவர் செருக்கினை அகற்றிடவே, அறிந்தவர் செருக்கினை அகற்றிடவே பின்னே வாயன முன் சென்றார், பின்னே வாயன முன் சென்றார். அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி ராஜா. வலிமை குறைந்தவன் நானந்தோ அதை தெரிந்தும் அழைத்தது ஏனென்றே, வலிமை குறைந்தவன் நானந்தோ அதை தெரிந்தும் அழைத்தது ஏனென்றே, வலியவர் கொடுக்கினை அகற்றிடவே, வலியவர் கொடுக்கினை அகற்றிடவே பின்னே வாயன முன் சென்றார், பின்னே வாயன முன் சென்றார். அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே, அழைப்பின் குரல் கேட்டே
அதை தெரிந்தும் அழைத்தது ஏன் என்றேன். கருவில் இருந்துன்னை தெரிந்தவர் நான், பின்னே வா என முன் சென்றார். ஆமென். குறைகள் நிறைந்தவன் நான் அன்றோ, அதை தெரிந்தும் அழைத்தது நன்றி. குறைகள் நிறைந்தவன் நான் அன்றோ, அதை தெரிந்தும் அழைத்தது நன்றி. கருவில் இருந்து உன்னை தெரிந்தவன் கருவில் இருந்து உன்னை தெரிந்தவர் நான், பின்னே வாயன முன் சென்றார். பின்னே வாயன முன் சென்றார். அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே. அழைப்பின் குரல் கேட்டே ஆண்டவர் என உணர்ந்தே. அருகினில் தயங்கி நடைபாயின்றே. அருகினில் தயங்கி நடைபாயின்றேன். பின்னே வாயன முன் சென்றார். பின்னே வாயன முன் சென்றார். அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே. அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே. ஆமென். ஆண்டவருடைய அழைப்பு மிக பிரத்யேகமான ஒரு அழைப்பு. உண்மையிலே இந்த பாடலின்படி கர்த்தர் என்னையும் அழைத்ததற்காய் கர்த்தருக்கு நான் கோடி நன்றி சொல்லுகிறேன். சரியான அறிவு கிடையாது, ஞானம் கிடையாது, வலிமை கிடையாது, படிப்பு ஞானம் கிடையாது, எந்த பேக்ரவுண்டும் கிடையாது. அப்படிப்பட்ட என்னையும் கர்த்தர் தெரிந்தெடுத்து உடைய மகிமையான ஊழியத்திற்கு நான் அழைத்தாரே, கூடா கூடி நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா. மறுபடியும் இந்த பாடலின் முதல் சரணத்தை பாடி அப்படியே நாம் ஆண்டுடைய வார்த்தைக்குள்ளே செல்ல போகிறோம். Thank you, Lord. ஆமென். அறிவில் குறைந்தவன் நான் என்றோ, அதை தெரிந்தும் அழைத்தது ஏன் என்று. Thank you, Lord. Thank you, Lord. அறிவில் குறைந்தவன் நான் என்றோ, அதை தெரிந்தும் அழைத்தது ஏன் என்று. அறிவில் குறைந்தவன் நான் அன்றோ, அதை தெரிந்தும் அழைத்தது ஏனென்று. அறிந்தவர் செருக்கினை அகற்றிடவே. அறிந்தவர் செருக்கினை அகற்றிடவே. பின்னே வாயன முன் சென்றார். பின்னே வாயன முன் சென்றார். அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே. அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே. வலிமை குறைந்தவன் நான் அன்றோ, அதை தெரிந்தும் அழைத்தது நன்றி. வலிமை குறைந்தவன் நான் அன்றோ, அதை தெரிந்தும் அழைத்தது நன்றி. பலியவர் கொடுக்கினை வதைத்திடவே. பலியவர் கொடுக்கினை வதைத்திடவே. பின்னே வாயன முன் சென்றார். பின்னே வாயன முன் சென்றார். அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே. அழைப்பின் குரல் கேட்டே என்
என முன் சென்றார். அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே. அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே. அருகினில் தயங்கி நடைவாயின்றே. அருகினில் தயங்கி நடைவாயின்றே. பின்னே வாயன முன் சென்றார். பின்னே வாயன முன் சென்றார். அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே. அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே. அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அன்பு என் அதிகமாய் நிரப்புகிறது. என்னையும் தெரிந்து கொண்டாரே, என்னையும் அழைத்தாரே, உமக்கு கோடி நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவருடைய அன்பிற்காக மனதார நன்றி சொல்லுங்கள். பிரியமானவர்களை, எத்தனையோ படித்தவர்கள், செல்வந்தர்கள், உயர்ந்த பதவிகளில் இருப்பவர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறார். ஆனால் எங்குமே யாருக்குமே தெரியாது ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிற ஒன்றுக்கு உதவாத என்னை தேடி வந்து தெரிந்து கொண்டாரே. அந்த அன்பிற்காக கர்த்தரை நான் மனதார துதிக்கிறேன். அழைப்பில் இதுவரைக்கும் நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை கொடுத்ததற்காய் கோடி நன்றி சொல்லுது. ஊழியம் செய்கிற அருமையான சகோதர சகோதரிகளை, உங்களுக்கு கிடைத்த அழைப்பு மேன்மையான அழைப்பு. அது அற்பமா நினைச்சிடாதீங்க. இந்த உலகத்துல இந்த ஆண்டோடைய அழைப்பின் மகிமை அநேகருக்கு தெரியாது. ஒரு நாள் நம் ராஜாவை பார்ப்போம், அன்றைக்குத்தான் நமக்கு அதனுடைய மகிமை தெரியும். என்னுடைய செய்தி ஒரு பக்கம் இருக்கிறது, ஆவியானவரனை வேறு விதமா நடத்துறார், உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஒரு தேவனுடைய ஊழியத்திற்கு தன்னை அர்ப்பணித்த ஒரு மிஷனரி தன் சொந்த தேசத்தை விட்டு காடு மலை என்று நடையாய் நடந்து பல பாடுகளை பட்டு வேதனைப்பட்டு பல வருஷம் கழிச்சு கப்பல்ல சொந்த நாட்டுக்கு திரும்பி கொண்டிருந்தாராம். அதே கப்பலிலே அந்த தேசத்தினுடைய ஜனாதிபதியும் தன்னுடைய நாட்டுக்கு வெளிநாட்டு பிரயாணத்தை முடித்து திரும்பி கொண்டிருந்தார். கப்பலில் விட்டு இறங்கும் பொழுது துறைமுகத்தில் இந்த ஜனாதிபதியை வரவேற்பதற்கு தேசத்து படைகள், உயர்ந்த பதவியில் உள்ளவர்கள் பெருங்கூட்டம் ஆரவாரத்தோடு பல்வேறு விதமான ராஜ உபசரணையோடு கூட அவரை வரவேற்கும்படி நின்றார்கள். ஆனால் இந்த மிஷனரியை வரவேற்க ஒரு சொந்த வீட்டில இருந்து கூட யாரும் வரல. தனி மனிதரா இந்த துறைமுகத்திலே நிற்கும் பொழுது, ஆண்டவரே உமக்காக சேவை செய்து எனக்கு உலகம் கொடுக்கிற மதிப்பு இவ்வளவுதானா என்று சொல்லி கண்ணீர் விட்டு அழுதாராம். உடனே ஆண்டவர் பேசினாராம், மகனே, அந்த மனுஷன் இந்த உலகத்தில் ஜனாதிபதி, அவன் நாட்டுக்கு வந்திருக்கிறான், அதனால அவனுக்கு இவ்வளவு மதிப்பு. நீ ஓ நாட்டுக்கு வா, பரலோகத்துக்கு வா, அங்க உனக்கு கொடுக்கிற மதிப்பை பாரு. இந்த உலகத்தில் உள்ள அந்த மனிதனுக்கு அங்கே கிடைக்கிற காரியத்தையும் பாரு, அப்போ உனக்கு தெரியும் உன் அழைப்பினுடைய மகிமை என்று கர்த்தர் பேசினாராம். உண்மை பிரியமானவர்களே, இந்த தேசத்துல ஒருவேளை சில தேவ மனிதர்கள் பேர் புகழோடு கூட கர்த்தர் அவர்களை உயர்த்துகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் காடு மலைகளில் அலைந்து திரிந்து மிஷனரிகள், ஒரு போஸ்டர் கிடையாது, ஒரு மீடியாவில் விளம்பரம் கிடையாது, ஆனா காலால் நடையால் நடந்து ஒரு சைக்கிள் கூட இல்லாம காடு மலைகளிலே திரிந்து கர்த்தருக்காய் ஊழியம் செய்கிற அவர்களுக்கு இந்த உலகத்தில் அவருடைய ஊழியத்தின் மதிப்பு, அழைப்பின் மகிமை ஒன்றும் தெரியாது. சொந்த பந்தங்கள் கூட அவர்களை வெறுத்து ஒதுக்கலாம். ஆனால் பரலோக ராஜா ஒரு நாள் வருவார். அன்றைக்கு அந்த மிஷனரிகள் பட்ட பாடுகளுக்கும் அவர்கள் மூலம் சந்திக்கப்பட்ட அந்த ஆத்துமாக்களுடைய மகிமையும் கர்த்தர் பரலோகத்திலே பிரதிபலனை கொடுக்கும் பொழுது, ஓ என்ன சந்தோஷம்! அந்த வாழ்வை எண்ணி, அந்த பரலோக பாக்கியத்தை எண்ணிதான் நம்ம இந்த உலகத்திலே ஓட்டத்தை ஓட வேண்டுமே தவிர, உலகத்தில் உள்ள மனிதர்கள் அவர்கள் முன்னேறிட்டாங்க, இவங்க முன்னேறிட்டாங்க, நம்ம மாத்திரம் அப்படி இருக்கிறோமே, நம்ம ஊழியம் மாத்திரம் வளரலையே, நம்மளை மாத்திரம் யாருக்கும் தெரியலையே,
சொந்தமா ஒரு வாகனம் கூட இல்லை, ஒரு வீடு இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? தேவ ஊழியர்களே, சகோதர சகோதரிகளே, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை அழைச்ச அழைப்பினுடைய மேன்மை உலகத்துக்கு தெரியாம இருக்கலாம். ஒரு நாள் வரும், இந்த உலகம் எந்த நேரத்திலும் நம்மை விட்டு, அதாவது இந்த உலகத்தினுடைய காரியம் சீக்கிரம் முடிவுக்கு வரப்போகிறது. ஆனால் அந்த உலகம் நித்திய உலகம், அழியாத ஒரு பாக்கியம் நிறைந்த உலகம். ஆகவே உங்கள் அழைப்பை குறித்து கனமுள்ள அழைப்பாக எண்ணுங்கள். ஆண்டவரே, உயிர் உள்ளவர என்னால் முடிந்த அளவு உமக்கு உண்மையா சேவை செய்வேன்பா. கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, போராட்டம் வந்தாலும் பரவாயில்ல, எல்லாரும் என்ன வெறுத்து ஒதுக்கினாலும் பரவாயில்ல, நான் உம்முடைய அழைப்பிலே தொடர்ந்து ஓடுவேன் அப்பா. உம்முடைய பார்வையிலே பிரியமான பாத்திரமாய் ஓடுவேன் ஆண்டவர் என்று நீங்கள் அர்ப்பணிக்கிற பொழுது கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்களை இந்த உலகத்திலே கர்த்தருக்காக பயன்படுத்தும் மாத்திரமல்ல, நித்தியத்திலே பேர் மகிமையை தருவார். மறுபடியும் இந்த பாடலை பாடணும் போலவே இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் இந்த பாடலே உங்களுக்கு இன்னைக்கு தொடும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவை எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் இந்த பாடலின் ஒரு சரணத்தை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்து, அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்து, அருகினில் தயங்கி நடைபாயின்றே. அருகினில் தயங்கி நடைபாயின்றேன், பின்னே வாயன முன் சென்றார், பின்னே வாயன முன் சென்றார். அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்து, அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்து. தேங்க்யூ லார்ட். குறைகள் நிறைந்தவன் நான் அன்றோ, அதை தெரிந்தும் அழைத்தது ஏனென்றே. குறைகள் நிறைந்தவன் நான் அன்றோ, அதை தெரிந்தும் அழைத்தது ஏனென்றே. கருவிலிருந்து உன்னை தெரிந்தவர் நான், கருவிலிருந்து உன்னை தெரிந்தவன் நான், பின்னே வாயன முன் சென்றார், பின்னே வாயன முன் சென்றார். அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்து, அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்து. வலிமை குறைந்தவன் நான் அன்றோ, அதை தெரிந்தும் அழைத்தது ஏனென்றே. வலியவர் கொடுக்கினை வதைத்திடவே பின்னே வா என முன் சென்றார். ஆமென். வலிமை குறைந்தவன் நான் அன்றோ, அதை தெரிந்தும் அழைத்தது ஏனென்றே. வலிமை குறைந்தவன் நான் அன்றோ, அதை தெரிந்தும் அழைத்தது ஏனென்றே. வலியவர் கொடுக்கினை வதைத்திடவே, வலியவர் கொடுக்கினை வதைத்திடவே, பின்னே வாயன முன்
அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே. ஆண்டவர் இதை பார்க்கிறவங்களோடு கூட பேசுறார். சிலருக்கு ஊழிய அழைப்பு வருகிறது. சிலர் ஊழியம் செஞ்சு சோர்ந்து போய் வறுமை, தரித்திரம், பிரச்சனை தாங்க முடியல, ஊழியத்தை விட்டு ஏதாவது வேலைக்கு போயிடலாமா, அந்த பாரத்தோடு கண்ணீரோடு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை தான் தேடி வந்திருக்கிறார். இல்லை மகளே, இல்லை மகனே, நீ எனக்கு வேணும், நான் தான் உன்னை அழைச்சேன், நீ தயங்காதே, நீ கலங்காதே, நான் உன்னை நடத்துவேன், என் கிருபை உனக்கு தருவேன், மறுபடி ஓடு எனக்காக, உன் கஷ்டங்களை மாற்றி நீ பலப்படுத்தி ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவை இந்த செய்தியை கேட்டு அழைப்பு ஆண்டவர் எனக்கு இது மூலம் தர்றாருன்னு உணர்த்தப்படுறவங்க நீங்க ஒப்பு கொடுப்பீன்னு உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புறேன். சிலருக்கு மிஷனரி அழைப்பு வருகிறது, சிலருக்கு சுவிசேஷ அழைப்பு வருகிறது, போதக அழைப்பு சிலருக்கு வருகிறது. ஆண்டவர் உங்களை இது மூலம் அழைக்கிறார். இன்னும் சிலர் அழைப்புல நிலைத்திருக்க முடியாம சோர்ந்து போய் பின்வாங்கி போய் தளர்ந்த நிலையில் இருக்கிறீங்க. கர்த்தர் மறுபடியும் உங்களை தேடி வந்திருக்கிறாரு. உங்க மேல புதிய கிருபை இறங்கும்படி நான் ஜெபிக்க போகிறேன். புதிய பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொள்ள போகிறது. கர்த்தர் உங்களை பலப்படுத்த போகிறார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, எங்களை அழைக்கிறவரே, எங்களை தெரிந்து கொண்டவரே, உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிக்கிறோம் அப்பா. அழைத்த அழைப்பை குறித்து அற்பமாய் எண்ணிக்கொண்டிருக்கிற நன்னத்தை மாற்றும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, இதை கேட்கிற இந்த சகோதரியை நீர் அழைக்கிறதற்காய் நன்றி. இந்த சகோதரனை தமது ஊழியத்திற்காய் அழைக்கிறதற்காய் நன்றி. மிஷனரியா நீர் தெரிந்து கொள்ளுகிறதற்காய் நன்றி அப்பா. உடைய கரம் அவர்கள் மேல் இப்பொழுது அமரட்டும். உடைய அபிஷேகம் இறங்கட்டும். உடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. உடைய ஆவியின் வல்லமை இப்பொழுது அபிஷேகத்தினால் நிரப்பட்டும் என்று ஜெபிக்கிறேன். இன்னுமாய் அழைப்பை மறந்து சோர்ந்து போய் குளிர்ந்த நிலையில பின்மாற்றத்தோடு இருக்கிற பிள்ளைகளையும் தட்டி எழுப்புகிற அபிஷேகம் இறங்கி வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். எழுந்திரு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று எலியாவை தட்டி எழுப்பினது போல உடைய பிள்ளைகளை, சகோதரனை, சகோதரியை தட்டி எழுப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். அந்த சோர்வுகள் மகளுவதாக இயேசுவின் நாமத்திலே ஆவியானவர் பலப்படுத்துகிறதற்காய் நன்றி அப்பா. உடைய கரம் தொட்டு பலப்படுத்தி அழைப்பை உறுதிப்படுத்தி நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகும்படி சாட்சியாய் நிறுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நான் ஆரம்பிச்ச செய்தி வேற, ஆவியானவர் உங்களுக்கு வேற செய்தியை சொல்ல விரும்பி ஆண்டவருடைய அழைப்பை குறித்து உங்களோடு பேசி இருக்கிறார். அதனால தொடர்ந்து அடுத்த செய்தியில அடிமைத்தனத்தின் ஆவியை குறித்து என்னென்ன அடிமைத்தன ஆவி இருக்கிற என்பதை பேசுவேன். அவை தொடர்ந்து நீங்கள் பெற்றுக்கொள்கிற கருத்துக்களை, ஆசீர்வாதங்களை, செய்தி குறித்த காரியங்களை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்க. உங்களிடத்திலிருந்து பதிலை எதிர்பார்க்கிறோம். ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.